ஒரு சிறிய கிராமம். அங்க மண் சாலைகள், மங்கிய விளக்குகள் மற்றவர்களுக்கு சாதாரணமா தெரியும். ஊர் அது. ஆனா ஒருவருக்கு அது கனவுகளால் நிரம்பிய உலகம். அவன் பெயர் முருகன். முருகனுக்கு பணம் இல்ல, பெரிய வீடு இல்ல, புத்தகம் வாங்கும் வசதியும் இல்ல. ஆனா அவனோட கனவு மட்டும் ரொம்ப பெருசா இருந்தது. முருகனின் அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அம்மா வீடு வீடாக சென்று வீட்டு வேலை செய்பவர். ஒரு நாள் இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த நாளில் வேலை இல்லை, வீட்டில் சாப்பாடு இல்லை. அம்மா தட்டில் கொஞ்சம் கஞ்சி ஊற்றி முருகனிடம் சொன்னார். இது போதும் கண்ணா, நாளை பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் முருகன் பேசவே இல்லை. ஆனா மனசுக்குள் ஒன்று மட்டும் உறுதி செய்தான். என் குடும்பம் இப்படியே கஷ்டப்படக்கூடாது. முருகன் பள்ளிக்கு செல்வான், காலணி இல்லாமல், பேனா இல்லாமல். அவன் நண்பர்கள் எல்லோரும் சிரிப்பார்கள். ஏய், இவன் எப்பவும் ஏழைதான். அந்த வார்த்தைகள் வலித்தது. ஆனால் அவன் அளவில்லை. அவன் அமைதியாக படித்தான். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் கேட்டார், முருகா, நீ என்ன ஆக விரும்புகிறாய் என்று. அதற்கு முருகன், சார், எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லை, ஆனால் என் குடும்பம் நிம்மதியாக வாழணும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஆசிரியரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அந்த நாள் முதல் அந்த ஆசிரியர் வந்து முருகனுக்கு தன்னோட பழைய புத்தகங்கள் எல்லாம் கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. பள்ளி முடிந்ததும் முருகன் வந்து டீ கடைக்கு வேலைக்கு போகிறான். காலையில் வேலை, மாலை படிப்பு, இரவு கனவுன்னு அவனோட நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில வருடங்களிலே முருகனோட படிப்பு முடியுது. அவன் ஒரு தேர்வு எழுதி ஒரு நல்ல வேலையும் கிடைக்குது. முருகன் தன்னோட முதல் மாத சம்பளத்தில் ஆடம்பரமாக துணி வாங்கலை, எதையும் வீணாக்கலை. அவங்க அம்மாவுக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இன்று முருகன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. ஆனால் அவன் மறக்கவில்லை நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை. அவன் இன்றும் சொல்கிறான், ஏழ்மை ஒரு குறை இல்லை, நம்பிக்கை இல்லாததே குறை. நீதி. இதே மாதிரி தான் நம்மளும். பணம் இல்லாமல் பிறக்கலாம், ஆனால் கனவு இல்லாமல் வாழக்கூடாது. இன்று சின்ன சின்ன இடத்தில் இருந்தாலும் நாளை பெரிய இடத்தில் இருக்க முடியும்.